தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான நாளை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இந்த பகல் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாக பாதுகாக்கும்படி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய விதத்தை பற்றி நாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்பா பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல தேவன் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விதத்தில் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நான் மத்தியில் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெற்றவங்க கண்டிக்கிறத பிள்ளைகள் எப்படி நினைக்கிறாங்க, ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலை கண்டிக்கவும் முடியாது, கண்டிக்காமல் இருக்கவும் முடியாது. பெற்றவங்க என்ன பண்ண முடியும்? பெற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, பிள்ளைங்க தப்பான வழியில் போயிடக்கூடாது, தவறான காரியங்களில் போய் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும்போது பிள்ளைங்களுக்கு மன வருத்தமும் மன உளைச்சலும், அங்கே தேவையில்லாத நண்பர்களும் அந்த நேரத்தில் கூட சேருவாங்க. அப்படி சேரும்போது அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? பெற்றவங்களுக்கு இருக்குது. அப்போ பெற்றவங்க என்ன செய்கிறாங்க? கண்டிக்கிறாங்க. இது செய்யக்கூடாது, இது நீ செய்யும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு கவனிக்க மாட்டேன், அல்லது உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு பிள்ளையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில கடினமான வார்த்தைகள் அந்த இடத்துல உபயோகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதையும் மனசை கடினப்படுத்திக்கிட்டு தான் பேசுவாங்க. இது எப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே வச்சுருக்கிற இந்த வார பாடமும் அப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாராம். அதே போல் பெற்றவங்களும் எவ்வளோதான் ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசினாலும் தண்டித்தாலும் அவங்க மேலே அவங்களுக்கு பாசம் இல்லாமல் இல்லை, அவங்க சரியான பாதையில் போகணுங்கிறதுக்காகத்தான் அவங்கள அந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணுறாங்க. அதை முதல்ல பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதுதாங்க இப்போ இன்றைக்கி இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னென்னா, பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஐக்கியம் கிடையாது. அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக, அதாவது அவருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகை பற்றி இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு மீதி காரியத்தை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 11 என்னன்னு படிக்கிற கேளுங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து முதல்ல என்ன பண்ணதான், தன்னுடைய கூட்டை கலைச்சிருதான். இதுதாங்க அதாவது சகிக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய கூட்டை முதல்ல கலைச்சிட்டு அந்த குஞ்சுகள் அங்கே அந்த கூட்டில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் செய்யுது. எதனால் இப்படியெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, அதை பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குமா. இப்போ அந்த கூடு ஒழுங்காக இருந்தால் அந்த கூட்டை விட்டு அது வெளியில் வராது. அதனால் முதல்ல கூட்டை கலைச்சி விட்டு, அந்த கூட்டை கலைச்சதுக்கு பிறகு அதை ரெக்கையை விரித்து அந்த ரெக்கை மேலே அந்த குஞ்சுவை ஏறும்படி செய்யுமா. அது ஏறினதுக்கு பிறகு சுமந்து கொண்டு போகுமா. அது எப்படின்னா, ரொம்ப உயரமாக கொண்டு போகுமா. ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் அங்கே போயிட்டு ரெக்கையை உதறி விட்டுருமா. உதறி விட்ட உடனே அது கீழே விழும். ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் உதறி விடும்போது அதனுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது அங்கேருந்து கீழே சேர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய ரெக்கைகளை விரித்து பறக்க பழகிக்குமா. இது ஒரு கடினமான பயிற்சியாக இருந்தாலும் கூட அந்த பயிற்சி கொடுக்கலைன்னா, முதல் வேலையை என்ன செய்யுது, தன்னுடைய கூட்டை கலைக்குது. ரெண்டாவது என்ன செய்யுது, உயரமாக கொண்டு போயிட்டு கீழே போட்டுருது. இப்போ முதல் கூட்டை கலைச்ச உடனே அது ரொம்ப ஒரு வருத்தமான காரியம். ரெண்டாவது, இப்படி கொண்டு போயிட்டு இது கொலை செய்கிறதுக்கு சமமாக இருக்குதே அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. அந்த பயிற்சி கொடுத்தா தான்
அது வந்து பறக்க பழகிக்கும். இல்லைன்னா அது பறக்க பழகாது அப்படின்னா அந்த கழுகு வந்து அதனுடைய குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு பயிற்சி கொடுக்கும்போது கூட்டையும் கழிச்சு என்னை கொல்லவும் கொண்டு போறியே அப்படின்னு நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க நினச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு பயிற்சி வந்து அந்த பயிற்சியில் அவங்களால பாஸ் ஆக முடியாது. இதுதாங்க உண்மை. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனிநபரையும் இப்படித்தான் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இந்த வசனத்தை நான் பார்க்குறேன். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாதவங்க தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளுக்காவது மதிப்பு கொடுத்து இனிமேலாவது கீழ்ப்படிய கற்றுக்குங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து வசனம் சொல்லுது என்னென்னா, பூமியில் உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்படின்னா நிச்சயமாகவே பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதையை முழுமையாக செய்யணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கணும். கனம் பண்ணுவாயாக அப்படின்னா நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது, நிச்சயமாக கனம் பண்ணணும். அப்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், நமக்கு வரக்கூடிய வியாதி நமக்கு வராமல் போகும். இன்னும் இதை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னொரு பதிவில் நான் அதை வந்து விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு பதிவு இது போதுமானதாக இருக்கும். இந்த ஒரு வசனம் போதுமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனமே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா தியானித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கிறாருங்கிறத இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் ஆண்டவரே இரக்கமுள்ளவராகவும் தயவுள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறீர். எங்கள் மீது மனதுருகக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதுகாக்கிறீர். உம்முடைய சிறகின் நிழலால் எங்களை மறைத்து வழி நடத்துகிறீர். இந்த பகல் காலம் முழுவதும் கூட தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் இடைவிடாமல் எங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய பாதலை நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். கேட்க மறந்த எல்லா காரியத்தையும் உடைய பாதலை ஒப்புக் கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்தேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும், பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.